மாற்றம்னு சொல்லிட்டு அந்த மற்றவர்கள் கட்சியா பேர் கூட சொல்லாமல் அவங்ககிட்ட இருந்த எம்எல்ஏக்களை திருடி அப்புறம் இன்னொருத்தரை கடத்தி கொண்டு போய் பேரம் பண்ணி எடுத்து எதுவுமே தெரியாது, எதையும் காட்ட மாட்டாங்க, சோசியல் மீடியாவை காட்ட மாட்டாங்க, யாரும் எதுவும் நடக்காது, எல்லாம் அப்படியே சிறப்பாக அப்படியே மூடி வச்சுருந்தாங்க. ஆனால் இனிமே அப்படி பண்ண முடியாது. கண் முன்னாடி எல்லாரும் கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாதி வருஷம் சிஎம் நாம, திமுக சிஎம் விஜயை விடக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கு எல்லாரும் ஓரளவுக்கு சலசலப்பெல்லாம் அப்படியே இருந்திருக்கு. ரெண்டாவது, சரி பொதுவாக நம்ம 2 பேரும் இல்லாமல் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்கிட்டு நாமெல்லாம் இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது சேரை எடுத்து அடிக்க போனது. அதே நேரத்தில் இந்த மகாபலிபுர கூட்டம் வெற்றி அடையும் அப்படின்னு கற்பனையிலேயே இருந்த மாமியார் தெளிவாக சொல்லிட்டாங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மாமியாரை நீங்கள் எங்கே பார்த்துருக்கலான்னா பதவியேற்பு விழாவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். என் மருமக அமைச்சர், ஐயோ கண்டுபிடிச்சிருவீங்களோ, ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போ ஆனால் கவலை இல்லை அப்படின்ட்டு அங்கேயும் அந்த லேடி துரந்தர் பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியில் இருக்கிற அதிமுகவில் இருக்க அதிக பெரும்பான்மையாக இருக்கிற 27 எம்எல்ஏக்களை தாவேகாவுக்கு அனுப்பி வைத்தது. இந்த மாதிரி யாராவது உங்கள் கண்ணு முன்னாடி எழுதுகிற மாதிரிலாம் நிறைய பேர் சீன் போட்டாங்கன்னா நம்பாதீங்க. ஏன்னா அது வேறு காரணம். அதாவது எங்கள் சின்ன வயசில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்கூல் படிக்கும்போது என்னை அடிச்சிருவாங்க. அப்போ நான் அடிச்சிட்டல யாருன்னு காட்டுண்டா அப்படின்ட்டு நான் அமைதியாக இருப்பேன். ஸ்கூலில் அவனுக்கு பெரிய கேங் இருக்குது. அப்போ என்ன செய்வேன்னா, எனக்கு வீட்டுக்கிட்ட இருக்கனால என் வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு 4 பேரை கூப்பிட்டு போய் அவனை டியூஷனில் வச்சு அடிப்பேன். ஸ்கூல்லே அடித்தா அவன் பெரிய ஆளை திரும்ப அடிச்சிருவான்ல. அதனால் டியூஷனுக்கு அதுவும் டியூஷன் முடிச்சுட்டு போகும்போது இருட்டில் அடிச்சல பட அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அந்த ஸ்கூலில் அடி வாங்கின போது என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குல்ல, அது ஃபேஸ் ரியாக்ஷன் தான் இருக்கும். பட் ஆனால் டேபிளுக்கு கீழே என்னோடய கால் எப்படி இருக்குன்னா கட்ட 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 கட்டன்னு ஆடும். நான் இந்த உதாரணம்லாம் நான் ஏதாவது உன்னோட கம்பேர் பண்ணி ஏதாவது பேசுகிறேன்னா நினச்சி நீங்களா நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வேற. நான் சும்மா இப்படி ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏன்னா நேற்று ஒரு சேனல் பார்த்தேன், ஒரு செய்தி, அடுத்தடுத்த கேள்விகளை எழுப்பிய பிரபல அரசியல் புள்ளி மிக உன்னிப்பாக நோட்ஸ் எழுதிய நம்ம தலைவர் அப்படின்னு போட்டாங்க. கடைசியில் பார்த்தா அந்த நோட்ஸ் அங்கேயே பதில் கொடுக்கல, வீட்டுக்கு போய் அறிக்கையாக தான் வந்துச்சு. ஆனால் அதோட நான் இதை கம்பேர் பண்ணல, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிட போகிறீங்க, அதோட கம்பேர் பண்ணலை. நேற்று உடன்பிறப்புகள் திமுகவின் ரத்தங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. தேர்தல் தோல்விக்கு அப்புறமா எதிர்கட்சி தலைவர் நேற்று கொஞ்சம் நாளாக ஜாலியாக பந்தாடி விளையாடி ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாப்புல. கருப்பு காய் போகுது, செவப்பு காய் பின்னாலேயே போகுதே, என்னமோ ஒரு வரும்ல, அந்த மாதிரி சோஃபா போகுது, பின்னாடியே கருப்பு கோட்டும் போகுதே அப்படின்ட்டு புது ஆட்சின்னு புஷ்பா பட ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒரு அதுக்கு மட்டும் இல்லாமல் மாற்றம்னு சொல்லிட்டு அந்த மற்றவர்கள் கட்சியா பேர் கூட சொல்லாமல் அவங்ககிட்ட இருந்த எம்எல்ஏக்களை திருடி அப்புறம் இன்னொருத்தரை கடத்தி கொண்டு போய் பேரம் பண்ணி எடுத்து நல்லா கொஞ்சம் இந்த திம்சம் பண்ணிட்டாப்புல. அதில் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். இதில் சற்றும் எதிர்பார்க்காது அண்ணன் வன்னியரசோட ஸ்டேட்மெண்ட்டு, இந்த அரசு எங்களுடைய தயவில் தான் இயங்கி கொண்டிருக்கின்றது என்று சொல்லலாம். அது எல்லாருக்கும் தெரியும் தான். இருந்தாலும் சட்டமன்றத்தில் அந்த அவை குறிப்பில் அது எழுதணும்ல, அதுதான் வரலாறு. நாளைக்கு ஒரு 100 வருஷம் கழிச்சு எவனாவது வருவான், அப்போ இந்த பையில எடுத்து பார்க்கும்போது
2026 ஆட்சி அமைச்சது இருக்காங்க. ஓ, பெரும்பான்மை இல்லையா? நோட்ஸ் எழுதியிருக்காங்க பாருங்களேன். இவருடைய தயவுல தான் இவர் ஆட்சி அமைச்சிருக்காரு பாருங்களேன் அப்படின்னு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 100 வருஷம் 200 வருஷம் கழிச்சு வந்து பார்க்கும்போது இது ஒரு ஆய்வா இருக்கும். அவை குறிப்புல ரெக்கார்டட். அதனால அண்ணன் கரெக்டான இடத்துல வந்து பண்ணியிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கும்போது சற்றும் எதிர்பார்க்காத பிரேமலதா, அதாவது பிரேமலதா அவங்க மேடம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. திமுக காரவங்களாம் நமக்கு ஃபயர் விடுவாங்க அப்படின்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் உங்களை வாரி வாரி அடிச்சவங்க இன்னைக்கு உங்களுக்கு வந்து வாரி வாரி ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த வீட்டிலலாம் வந்து அம்மா வந்து சொல்லுவாங்க தெரியுமா, உன் பொருளை நீ ஒழுங்கா உனக்கு மட்டும் வச்சுக்கணும், தங்கச்சி கேட்குற தம்பி கேட்குறான்னு கொடுத்துட்டு அவன் உடச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, புரியுதா? உன் பொருள்னா அதை நீ உன் ரூமில் பத்திரமா வச்சுக்கோ. உங்களுக்கு ஜோசியக்கார் முக்கியம்னா அதை நீங்கள் பர்சனலாக தனியாக வச்சுக்கோங்க, எதுக்கு அரசியலுக்குள்ளே கொண்டு வரீங்கன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே ரியாக்ஷன் வருது. நல்ல வேளைக்கு பாஜக அரசாங்கமாக இருந்துருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம என்னதான் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாலும், ஒரு வருஷம் முழுக்க போராட்டமே நடத்தி அத்தனை உயிர் போனாலும், விவசாய போராட்டம் நடத்தினாலும் செவியே சாய்க்க மாட்டாங்க பாஜக காரங்க. பட் பரவாயில்ல, இங்கே கொஷின் கேட்ட உடனே ரியாக்ஷன் வருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இவ்வளவு நாள் அரசியலில் இருந்து வெற்றி பெறாமல் முதலமைச்சராக வெற்றி பெற முன்னாடி இருந்த விஜய்க்கு வந்து தன் கண் முன்னால் என்ன நடக்குதுன்னே தெரியாது, எதுவுமே தெரியாது, எதையும் காட்ட மாட்டாங்க, சோசியல் மீடியாவை காட்ட மாட்டாங்க, யாரும் எதுவும் நடக்காது, எல்லாம் அப்படியே சிறப்பாக அப்படியே மூடி மூடி வச்சுருந்தாங்க. ஆனால் இனிமே அப்படி பண்ண முடியாது, கண் முன்னாடி எல்லாரும் கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது அதுக்கு என்னங்க இப்படி கேட்குறாங்க, ஜோசியக்காரர் எதுக்கு அரசு போல போட்டு விடுங்க அப்படின்னு குவாஷ் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ கம் டு கண்டென்ட்டு, லேடி துரந்தரை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஹம்சா அலி அவரை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு லேடி கெட்டப்பில் இருக்காங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம மாமியார் தான். யாரோட மாமியாருன்னு கேட்காதீங்க, இப்போதைக்கு இருக்க ஒரு மாமியார். அம்மா தெரியும், சின்னம்மா தெரியும், அண்ணி தெரியும், அக்கா தெரியும், அது என்ன மாமியார்? அத்தை கூட கேள்விப்பட்டோம், சித்தி கூட கேள்விப்பட்டோம், அது என்னடா மாமியார்? இனிமே அப்படி தான், இனிமே இல்லை அப்படி தான். மாமியார் வந்து ஃபஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் ஆவார், உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். நான் நேற்று ரொம்ப தெளிவாக சொன்னேன், அதுதான் இன்றைக்கும் நடந்திருக்கு. அதாவது அவங்க வந்து அந்த கூட்டம் மகாபலிபுரத்தில் நடக்கும்போது ரொம்ப தெளிவாக 2 ஆப்ஷன் எடப்பாடி பழனிசாமி வைக்கிறாரு. அதில் ஒன்று, பாதி வருஷம் சிஎம் நாம, திமுக சிஎம்ஏ, விஜயை விடக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கு எல்லாரும் ஓரளவுக்கு சலசலப்பெல்லாம் அப்படியே இருந்திருக்கு. 2வது, சரி பொதுவாக நம்ம வந்து 2 பேரும் இல்லாமல் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்கிட்டு நாமெல்லாம் இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது சேரை எடுத்து அடிக்க போனது நம்ம சிவி. அந்த கூட்டத்தில் இருந்தால் அதிமுகவில் இருக்க ரத்தத்தின் ரத்தங்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கேட்டு பாருங்க. ஆனால் இன்னைக்கு சிவி வெளியில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் அந்த ப்ரப்போசலை வச்சேன், ஆனால் எடப்பாடி நிராகரிச்சிட்டாரு அப்படின்னு கதை கட்டுறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, இதுதான் நடந்தது. நமக்கு கிடைச்ச சோர்ஸ் ஒரு நம்பகத்தன்மையான ஒரு சோர்ஸ். அதே நேரத்தில் இந்த மகாபலிபுர கூட்டம் வெற்றி அடையும் அப்படின்னு கற்பனையிலேயே இருந்த மாமியார் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்களுக்கான உண்டான ஒரு பாணியில் சொல்லிட்டாங்க. அந்த கூட்டம் வெற்றி பெறுன்ற நம்பிக்கையிலையும் சொல்லிட்டாங்க. கடைசியில் நடக்கலை. அப்புறம் அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ஐயா நீ என்ன டுபாகூரா என்ன நீ அப்படின்னு அவங்களுக்கு உண்டான பாணியிலேயே சொல்லி அங்கேருந்து கிளம்பி சிவி கூட வந்து, நீங்கள் தான் அடுத்த பொதுச் செயலாளர், புரியுதா உங்களுக்கு தான் அப்படின்னு மறுபடியும் அவங்களுக்கு உண்டான பாணியிலேயே சொல்லி மாமியார் அவங்க போயிட்டாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, கட்சி நாசமாக போனாலும் நான் காசை கொடுத்து அதை சரி பண்ணிடுவேன், என்கிட்ட கோடிக்கணக்கில் இருக்குது அப்படின்னு ஒரு அண்டர்டீலிங் பண்ணிட்டாங்க. இது 2த்துக்கும் நடுவில் மாமியாரை நீங்கள் எங்கே பார்த்துருக்கலான்னா, பதவியேற்பு விழாவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். என் மருமக அமைச்சர், ஐயோ கண்டுபிடிச்சிருவீங்களோ, ஏற்கனவே கண்டுபிடிச்சிருவீங்க, கண்டுபிடிச்சப்போ ஆனால் கவலை இல்லை அப்படின்ட்டு அங்கேயும் அந்த லேடி துரந்தர் வந்து எடப்பாடி பழனிசாமி டீமில் கொஞ்ச நாள், அப்புறம் நடுவில் தாவேகாவில் கொஞ்ச நாள், அப்புறம் சிவி டீமில் இப்போ ஊடுருவி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நிலையாக நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ தான் நம்ம சிவி சண்முகத்தோட லாபியை பார்க்க போகிறோம். இந்த பக்கம் தடை, இவர் வந்து இவரை எடுக்கிறது, இவர் எடுக்கிறது, இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க.
டிடிவி தினகரனுக்கு நடந்ததும் ஓபிஎஸ்க்கு நடந்ததும் தான் இப்போ இபிஎஸ்க்கு நடக்குது. இப்போ யாருக்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்ற முடிவு வந்து பாஜக கிட்ட தான் இருக்கு. நேத்தே சொன்ன மாதிரி பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியில் இருக்கிற அதிமுகவில் இருக்க அதிக பெரும்பான்மையாக இருக்கிற 27 எம்எல்ஏக்களை தாவேகாவுக்கு அனுப்பி வைத்தது பாஜக. பின்னாடி இருந்து ரோல் பிளே பண்ணுது. நாளைக்கு இந்த நாங்கள் கொடுக்குற சட்டம் எல்லாத்தையுமே நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறது எல்லாத்தையுமே நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கு நீ தாவேகாவோட ஊடுருவி அங்கேருந்து இந்த வேலையெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு அவங்ககிட்ட போய் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஃபோர்ஸ் பண்ணால் விஜயும் சரி செஞ்சுதான் ஆகணும்னு அவரும் செய்வார் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இந்தியா கூட்டணி மொத்தமாக வெளியேறும். அங்கே 27 அங்கே இருக்கும். அதுக்கப்புறமா அந்த 27 செல்லாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிகிட்ட அதிகாரம் கொடுத்து அதை செல்லாத மாதிரி ஆக்கிடுவாங்க. மீண்டும் தொங்கு சபை வருவதற்கான பின்னாடி இருந்து லாபிக்கள் எல்லா வேலைகளையும் பாஜக பின்னாடி இருந்து மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறது. இதில் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது, அழிய போகிறது எது அப்படின்னா, முதலாவதாக அதிமுக, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தாவேகா, மூணாவது உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ். ஏன்னா இப்போ இந்த இந்தியா கூட்டணி வெளியே வந்துருச்சு, அது செல்லாதுன்னு ஆயிடுச்சுன்னா அந்த காங்கிரஸுக்கு ஒன்றுமே இல்லை. இனிமேல் எங்கே போய் கூட்டணி வைக்க, நான் அவ்வளோதான் முடிஞ்சு. இது எல்லாம் நடந்துச்சுன்னா கடைசியாக தமிழ்நாடும் அழியும். அதுதான் நிலையாக உருவாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் பாஜகவினுடைய சித்து விளையாட்டுகளை. அப்புறம் பேசுவோம். நன்றி, வணக்கம்.